3ஆம் சங்கீதம் அதனுடைய 6வது வசனம். எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். வசனத்தை, இந்த வார்த்தைகளை யார் சொல்கிறார் அப்படின்னா தாவீது ராஜா சொல்றாரு. எப்போ சொல்றாரு அப்படின்னா அதுல அந்த 3ஆம் சங்கீதத்துக்கு அதுல முன்னாடி சொல்லப்பட்டிருக்குது, தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். யாரு? தாவீது ராஜா தன்னுடைய சொந்த குமாரன் அப்சலோமுக்கு பயந்து, அதாவது அப்சலோம் தாவீதை கொலை செய்ய தேடிட்டு இருக்காரு. அப்போ அவருடைய கைக்கு எப்படியாவது தப்பிச்சு போயிடணும்னு சொல்லி தாவீது தன்னுடைய உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடுறாரு. அப்படி ஓடும் பொழுது எழுதப்பட்ட சங்கீதம் தான் இது. அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். இந்த சூழ்நிலையில நம்மளை வச்சு பார்ப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை உங்க குடும்பத்தில் உள்ள ஒரு ஆளே உங்களை கொலை செய்யணும், இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு கும்பல் உங்களை கொலை செய்யறதுக்கு தேடுறாங்க அப்படின்னா நீங்க எப்படி இருப்பீங்க? என்ன மாதிரி சூழ்நிலை இருப்பீங்க? அதாவது உங்களை கொன்றணும் அப்படின்னு அவங்க கொலை வெறியில நிக்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம என்ன செய்வோம்? முதலாவது நம்ம அழுவோம், கதறுவோம், என்னெல்லாமோ செய்வோம். ஆனா ஒரு நாள் நமக்குள்ள அதுல தைரியம் நமக்குள்ள வராது. அந்த அப்படி கொலை செய்யற மற்றவங்க நம்மள தீமை செய்யற சூழ்நிலைகள்ல நமக்கு ஒரு தைரியம் இருக்காது. ஆனா தாவீதுல சொல்றாரு, எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும். ஒரு 10,000 பேர் அவரை தேடிட்டு இருந்திருக்காங்க, 1-2 பேர் இல்ல. அவருடைய மகன் கூட 10,000 பேர் என்ன பண்ணலாம், தேடிட்டு அவரை கொலை செய்யறதுக்கு என்ன பண்றாங்க, வந்துட்டு இருக்காங்க. அப்போ சொல்றாரு, நான் பயப்படேன். எப்படி ஒரு மனுஷனால இப்படி தைரியமா சொல்ல முடியுது அப்படின்னா, ஒண்ணுமே இல்ல. முந்தின வசனங்களை நம்ம வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் அவர் கூட இருக்கிறார் என்கிறத அவர் அடிக்கடி அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறார். தேவன் என் கூட இருக்கிறார், அதனால எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் சரி, யாராலும் என்னை எதுவும் செய்ய முடியாது என்று அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை தாவீதுக்குள்ள இருக்குது.